நீ நான் காதல் சீரியல்ல ஏன் தான் இந்த அபி இப்படி செய்யுதுன்னு தெரியல. சரி சீரியல்னா அப்படித்தானே இருக்கும். ஓட்டணும் இல்லையா சீரியல. இப்ப அனு ஒரு பக்கம் ரொம்பவுமே பயந்துகிட்டு இருக்கிறாங்க. மது வந்ததுலேருந்து தன்னோட தங்கச்சி அபியோட லைஃப்ல ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அனுவுக்கு ஆறுதலா மத்தவங்க எல்லாருமே கூடிய சீக்கிரமே மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். உன்னோட பயம் எல்லாம் போயிடும்ல அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா வந்து பாத்தீங்கன்னா, அங்க மாப்பிளை இருக்கு, இங்க மாப்பிளை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க மது வந்து பாத்தீங்கன்னா, அபிகிட்ட கேட்கறாங்க, "நீ உண்மையாலுமே வந்து ராகவ விட்டு பிரிஞ்சு தான் போக போறியா?" அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மது அபிகிட்ட கேட்கறாங்க. அபி ஆமா அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்காட்டுக்கு மறுபடியும் ராகவோட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற நினைப்புக்கு இப்ப மதுவும் மாறிட்டாங்க. இங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம், வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு மது என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அபியே வாண்டடா வந்து இல்ல இல்ல இப்பொழுதைக்கு எதுவும் பண்ண வேணாம், அவங்களுக்கு இப்பொழுதைக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி அபியே வந்து இந்த கல்யாண பேச்ச தடுத்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ராகவ் ரூம்ல தனியா இருக்கும் பொழுது நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரி டைவர்ஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு வந்து ராகவ் கிட்ட கொடுத்து இதுல கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ராகவ் அந்த பேப்பரை படிச்சு பார்த்துட்டு அதை கிழிச்சு போட்டுட்டு, எப்படி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நமக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணமா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு, இந்த கல்யாணம் நடந்ததுல இருந்து நான் என்ன சந்தோஷமா இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகவ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ராகவ் தன்னோட காதல இப்ப சொன்னா இவ வந்து இதெல்லாம் நம்ப மாட்டா அப்படிங்கிற மாதிரி நினைப்பிலேயே இருக்கிறாங்க. சோ ராகவ் வந்து நான் மதுவை இப்ப விரும்பல, உன்னைய தான் விரும்புறேன் அப்படின்னு எப்ப சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்ல என்னலாம் நடக்க போகுதுன்னு.